ஓகே, பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரி யாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இந்த நாளுக்கு ஆண்டவர் குடும்பத்தை கிருபை செய்திருக்கிறார். ஒரு சின்ன சேஞ்சு. ஸோ கூகுள் மீட்டில் எப்போதும் வரும்பொழுது லெட் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், உள்ள ஸ்ட்ரைட்டாக மாதிரி இருக்காது. இப்போ அந்த ஆப்ஷனை மாற்றிட்டேன். ஸோ எப்போ வேணால் உள்ளே வரலாம். ஸோ அந்த ஆஸ்க்கு டு லெட் ஜாயின் அப்படின்னு கேட்காது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்கனால, அப்புறம் நடுவில் பேசும்பொழுது அப்புறம் உள்ளே வரனால கவனம் அங்கிட்டு போகிறனால அடிக்கடி கதவை திறந்து போடுறதும் ஒரே பேஜாராக இருக்குது. அதனால் கதவை திறந்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? அதனால் எப்போ வேணால் வந்துட்டு நீங்கள் எப்போ வேணால் போயிடலாம். ஓகே, சரி, நம்ம எப்போதும் போல் நம்ம செபித்து இன்றைக்கான போய் நம்ம துவங்கலாம். ஸோ நீ மறந்துடாதீங்க, கீபோர்டு உங்களோட கையில் இருந்ததுன்னா ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ லெசன் வரும்பொழுது நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் கூட நம்முடைய கிருபையினால் கூட்டி சேர்த்திங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு சில காலை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நம்ம எப்போதும் ஒரு டிவோஷன் பார்த்து தான் கிளாஸ் போவோம். ஸோ இன்றைக்கும் கூட நம்ம ஒரு 5 நிமிடங்கள் இல்லை 10 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம். நம்ம சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த 2 வாரங்களாக ஒரு காரியத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம். நாம் பரலோகத்திலே போய் என்ன செய்ய போகிறோம்? நாம் பரலோகத்திலே தேவனை ஆராதித்து, அதாவது பாடிக்கொண்டே இருக்க போகிறோம். அங்கே போய் நாம் பாடுகிறது தான் நம்முடைய வேலையாக இருக்க போகிறது. அதை தான் நாம் செய்து கொண்டே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக ஆராதனை வீரர்கள் என்று சொல்லுகிற பாடல் ஆராதனையை நடத்துகிறவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மிலே அநேகரும் அதை நம்புகிறவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் வேதத்திலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த பொழுது 2 வசனங்கள் தான் நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள், இரவும் பகலும் அவரை சேவித்து என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது சேவித்து என்கிற வார்த்தையை நம்ம அங்கே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த 4 ஜீவன்கள் இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன என்று நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ அங்கேயும் நாம் சொல்லி கொண்டிருந்தன என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே 4 ஜீவன்கள் சொல்லி கொண்டிருந்தன என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 24 மூப்பர்கள் அவரை தொழுது கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம இப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து கொண்டே வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், அங்கே நம்ம வாசிக்க முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் புது பாட்டை பாடினார்கள், அதை ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. அந்த அவர்கள் யார் அப்படின்னு சொல்லியும் அங்கே இருக்குது. யார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 4 வசனங்களையும் வாசித்தோம் என்றால் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அப்படின்னா 1,44,000 பேர். அந்த 1,44,000 பேர் மாத்திரம்தான் அந்த புது பாட்டை பாடினார்கள். அந்த புது பாட்டை ஒருவரும் அந்த 1,44,000 பேரை தவிர வேறு யாரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் இங்கெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அங்கே
கனி விருட்சம் இருக்கிறது, ஜீவ விருட்சம் இருக்கிறது. அது ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானதாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் அங்கே அவருடைய ஜனங்கள் அவரை சேவித்து தரிசிப்பார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போது நம்ம முழுமையாக வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு இடத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது தொழுது கொண்டார்கள், சேவித்தார்கள், சொல்லி கொண்டிருந்தன. அடுத்ததாக இந்த 1,44,000 பேர் அவர்கள்தான் பாடினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து அங்கே நம்ம இதை தான் செய்ய போகிறோம், இது மாத்திரம்தான் நமக்கு வேலை என்று சொல்லி, அல்லது இதை மாத்திரமே நம்ம செய்து கொண்டிருக்க போகிறோம் என்று சொல்லி எந்த ஒரு காரியமும் வேதத்திலே நமக்கு சொல்லப்படவில்லை. அடுத்ததாக இன்னொரு விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம சபைகளுக்கு எழுதப்பட்டதை வாசிக்கிறோம். அங்கே நம்ம வாசிக்க முடிகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று நம்ம வாசிக்க முடிகிறது. மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், சதா காலங்களிலும் அவர்கள் அரசாளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 4 ஜீவன்கள் தான் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன என்றும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் மற்ற தூதர்களுக்கு வெவ்வேறு வேலைகள் கொடுக்கப்பட்டதையும் கூட நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அவர்கள் போன வாரம் இந்த கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவர்கள் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாமும் அங்கே போய் அதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு என்ன சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு யோசனை சிந்தனை வருகிறதா இருந்தது. அப்போது நம்மளும் அப்போ அதை தான் அப்போ நாமும் அதை தான் செய்ய போகிறோமா என்று சொல்லி கேள்வி எழுப்புகிற பொழுது, அங்கே இருந்த மற்ற தூதர்களோ அந்த மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரே வேலையை, அந்த ஒரே காரியத்தை செய்யவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது அங்கே இருந்த தூதர்களிலேயே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 4 ஜீவன்களுக்கு இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது நமக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார், அது அவருடைய திட்டத்தில் இருக்கிறது. நாம் அங்கே போய் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர்தான் தீர்மானிக்கிறவராக காணப்படுகிறார். ஆனால் வேதத்தில் நமக்கு இப்போது நீங்கள் இதை தான் அங்கே போய் செய்ய போகிறீர்கள் என்கிறதான அளவிலே காரியங்கள் இருக்கிறதை நாம் வாசிக்க முடியவில்லை. இன்னொன்று நாம் பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுதலை குறித்து சதுசேயர் இயேசுவினிடத்தில் கேள்வி எழுப்பின பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. உயிர்த்தெழுதலிலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அங்கே, அதாவது பரலோகத்திலே அவர்கள் தேவ தூதரை போல இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நிருபங்களை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 1 வாசிக்கும் பொழுது அங்கே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்பொழுது நாம், அதாவது இங்கே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு சொல்லப்படலை, தெரியலை, வெளிப்படலை. ஆனால் நாம் அவரை தரிசிப்பதினால் அவரை போலவே, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது பரலோகத்தில் போய் நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். அதே நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது நம்ம அரசாளுவோம், அவர் நமக்கு புசிக்க கொடுக்கிறது. அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மாதந்தோறும்
அந்த விருட்சத்தின் கனிகள் இருக்கும், அதனுடைய இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவாக இருக்கும், புசிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எந்த நேரத்திலே, எந்த காலகட்டங்களிலே, எந்த விஷயங்களை நாம் செய்ய போகிறோம் என்பது நமக்கு கிளியராக, தெளிவாக அந்த விஷயங்கள் இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். அவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறார் என்கிறதான காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம 7ஆம் அதிகாரத்தில் போன வாரத்துலேயும் கூட நம்ம பார்த்தோம். அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம், நம்முடைய கண்ணீர்கள் யாவையும், அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார், அவர் அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அதே நேரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, அவர் அவர்களை மேய்த்து அமர்ந்த ஜீவ ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போது மேய்த்தல் என்பது எதை குறிக்கிறது? ஜீவ ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன? இப்படி அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் நீங்களும் வாசித்து பாருங்கள். மறுபடியுமாக கூட வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் கூட ஒரு முறை வாசித்து பார்த்து என்னதான் நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் ஆண்டவரோடு கூட போய் இருக்கும் பொழுது வெறும் பாடல்களை மாத்திரம்தான் பாடிக்கொண்டே இருக்க போகிறோமா? அப்படியே பாடினால் எந்த பாடல்களை பாடுவோம் என்று சொல்லுகிறதான ஒரு கேள்வி எழுப்பி சிந்தித்து பாருங்கள். அப்போது நமக்கு அங்கே கொடுக்கப்படுகிறதான காரியங்கள், விஷயங்கள் என்னவென்று நமக்கு சொல்லப்படவில்லை. இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த விஷயமும் இல்லை. 24 மணி நேரமும் நித்தியமாக இந்த விஷயம் மாத்திரம்தான் நாம் செய்ய போகிறோம் என்பதற்கு எந்த ஆதாரமும் வசனத்திலே இல்லை. அதே நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் நீங்கள் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. அதை நானும் பார்க்கிறேன், தெரிந்து கொள்ளுகிறேன். மறுபடியுமாக கூட சிந்திப்போம், தியானிப்போம். நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து தியானிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்போம். தேவனையும் அவருடைய வார்த்தையையும் பற்றி கொள்ளுவோம். அவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, ஸோ ஒரு வார்த்தையை கேட்டோம். ஓகே, இன்னைக்கு லெசன் நம்ம போகலாம். சவுண்டு மேட்ச் போச்சு. மேட்ச் ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா, லெசன் டைட்டில் சவுண்ட் மேட்ச் ஆர் ஹியர் அண்ட் ப்ளே. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சவுண்ட் மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் புரியாமல் இருக்கும். ஹியர் அண்ட் ப்ளேன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். மற்றபடி சேம் ஒரே அர்த்தம் தான். ஸோ லெசன் டைட்டில்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர்லாம் சொல்லும்பொழுது என்ன லெசன் பார்த்தோம் அப்படின்னா லெசன் 6 பார்த்தோம், லெசன் 5 பார்த்தோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. ஸோ டைட்டில் ஞாபகம் இருந்தால் தான் நமக்கு அந்த சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ சவுண்ட் மேட்ச் ஆர் ஹியர் அண்ட் ப்ளே. ஸோ என்ன இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ சவுண்ட் மேட்ச் அப்படின்னு நம்ம அதில் அந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக தான் புரியும். சவுண்டை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஹியர் அண்ட் ப்ளே. ஹியர் அண்ட் ப்ளேலாம் கேட்டு வாசிக்க போகிறோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும், அந்த பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்து எழுதணும்,
பாடல்களுக்கு கார்ட்ஸ் எழுதணும், நம்மளாக ஓனாக எழுதணும், அதை கேட்டு கார்ட்ஸை கண்டுபிடிக்கணும், நோட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது சாங் வரும்பொழுது அந்த சாங்கில் இன்ட்ரோ இன்டர்லூட் வாசிச்சிருப்பாங்க, அதே மாதிரியே நானும் வாசிக்கணும் அப்படின்ற ஐடியா நமக்கு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியம் நமக்கு என்னென்னா இந்த சவுண்ட் மேட்ச் தான். இன்றைக்கி நிறைய பேர் கீபோர்டு வாசிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கீபோர்டு வாசிப்பாங்க, ஆனால் நோட்ஸ் எங்கேயாவது அவங்களுக்கு கொடுக்கணும், யாராவது கொடுக்கணும். ஒன்று என்ன சொல்கிற கூகுளில் சர்ச் பண்ணி கார்ட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து வாசிப்பாங்க, நல்லா வாசிப்பாங்க, ஓகே தான். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாதுன்னா, ஒரு பாட்டு கொடுத்தா பாட்டிலேருந்து கார்ட்ஸ் எடுக்கவோ நோட்ஸ் எடுக்கவோ தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சவுண்டு மேட்ச் பண்ண தெரில. ஸோ ஹியர் அண்ட் ப்ளே கேட்டு அதை என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் வாசிக்கணும். சரி, யூஸ்வலாக இது கொஞ்சம் வந்து நம்ம அதிகமாக செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நமக்கு அது ஈஸியாக வரும். சரியா? ஸோ நம்ம அதிகமாக நமக்கு பண்ணியிருக்கிறது என்னென்னா, விஷுவலாக மேட்ச் பண்ணியிருப்போம். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சில புஸ்தகங்கள்லாம் பார்க்கும் பொழுது, இந்த வார புஸ்தகங்கள் இதெல்லாம் வரும்பொழுது வித்தியாசம் கண்டுபிடிங்க, 7 வித்தியாசம் கண்டுபிடிக்க அப்படின்லாம் வரும் இல்லையா? அது வந்து என்னென்னா நம்ம விசிபிளாக நம்ம பார்த்து மேட்ச் பண்ணணும். இது ஒரு 2 ஃபோட்டோ இருக்கும், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இந்த ஃபோட்டோவில் இல்லை, 5 பொருட்கள் இல்லை, 5 வித்தியாசம் கண்டுபிடிங்கன்னு இருக்கும். ஸோ அப்போது நம்ம ஒத்து கவனித்து 2 இதையும் மாற்றி 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 பார்ப்போம் இல்லையா? சில ஆயிரக்கணக்கான முறை கூட பார்த்துருப்போம் மாறி மாறி, அது இருக்கா இல்லை இது இருக்கா இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ பார்த்து விஷுவலாக கண்டுபிடிப்போம். இது வந்து அப்படியே இயர், கண்ணுக்கு வேலையே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எது தான், காது தான். ஸோ வாட் வி ஹியர் அது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரி நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, 2 பேர் வந்து வேட்டையாட போனாங்களாம். சரியா? துப்பாக்கி எடுத்துகிட்டு காட்டுக்கு வேட்டையாட போனாங்க. அப்போ 2 பேரும் குறி வைக்கிறாங்க, ஒரு ஏதோ தூரத்தில் ஒரு மிருகம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு குறி வைக்கிறாங்க. அப்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க, உனக்கு அதை பார்த்தியா, குறி வைக்கிறியா அப்படின்ற மாதிரி, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை பார்த்து கேட்டான். அப்போ அவன் சொன்னான், எனக்கு வந்து அந்த மிருகம் தெரியுது, மிருகத்துக்கு பின்னாடி மரங்கள் தெரியுது, மிருகத்துக்கு சைடில் அது இருக்குது இது இருக்குது எல்லாமே தெரியுது அப்படின்னா. சொல்லிவிட்டு அவன் கேட்டான், உனக்கு என்னடா தெரியுது அப்படின்னா. அவன் சொன்னான், எனக்கு வந்து அந்த மிருகத்தோட கண்ணு மட்டும் தான் தெரியுது அப்படின்னானா. ஸோ 2 பேரும் ஒரே இடத்துல தான் பார்க்குறாங்க, 2 பேரும் ஒரே இடத்துலேருந்து விஷுவல் எல்லாமே தெரியுது, அவனுக்கு தெரியுது எல்லாமே இவனுக்கு தெரியுது. பட் அவன் என்ன பண்ணுறான், இந்த ஃபோக்கஸ் பண்ணுறான், தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, ரியல் டைமில் தேவையில்லாத ரிமூவ் பண்ணி நம்ம எதை பார்க்கணுமோ, எதை டார்கெட் இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, மற்றதெல்லாம் இருக்கிறதே தெரிலங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது வந்து விஷுவலாக பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்ம காதுக்கு வேலை கொடுக்க போகிறோம். ஓகே, சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. பட் எப்படின்னா இந்த மாதிரி தான் கவனிக்கணும். நம்ம சாங் கேட்குறோம் இல்லையா, கேட்கும் பொழுது இப்போ நோட்ஸ் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறோம், பாடல்கள் தான், அந்த வோக்கல்ஸ் இருக்கு இல்லையா, வோக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, அதை கேட்டு தான் நோட்ஸ் எடுப்போம். ஆனால் பாட்டில் வோக்கல்ஸ் மட்டுமா தனியாக பாட போகிறாங்க, இல்லை, ட்ரம்ஸ் இருக்கும், பேஸ் கிட்டார் இருக்கும், கார்ட்ஸ் வரும், நடுவில் ஃபில்லப்பு, அது இது எல்லாமே இருக்கும். அப்போது அதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வோக்கல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுக்கணும். எதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ, இப்போ இன்டர்லூட் இருக்குது, அதில் சாக்ஸ் வாசிக்கிறாங்க, சாக்ஸ் நோட்ஸு நம்ம நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா மற்ற ட்ரம்ஸு பேஸ்லாம் கவனிக்காமல் இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் சொன்ன இல்லையா, நம்ம விஷுவலாக பண்ணுவோம், சில விஷயத்தை பண்ணியிருப்போம், ஆனால் இப்போது ஜஸ்ட் இயர். ஸோ நம்ம விஷுவலாக பண்ணியிருப்போம், அதனால் சும்மா ஒரு இமேஜ் இருக்குது, நம்ம விஷுவலாக ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆடியோவும் ட்ரை பண்ணுவோம். எங்களா போல. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நினைக்கிறேன். வித்தியாசம் கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சி டைப் பண்ணுங்கள், ஆளுக்கு 1. வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் திஸ் 2 பிக்சர்? க்ரோ. ஆமாம், இதில் 2 க்ரோ இருக்கா, இல்லை 3 க்ரோ இருக்குது. ஆளுக்கு 1 சொல்லுங்கள். அந்த ஒரு ஃபிளாக் இருக்கு. ஃபிளாகா? ஒண்ணுல ஒரு மூஞ்சி இருக்கு, ஒண்ணுல ஒரு மூஞ்சி. ஆமா ஆமா, ஒன்னு வந்து பைரேட் ஷிப் மாதிரி ஸ்கல் இருக்கு. அதுல 3 பேர்ட்ஸ் இருக்கு, அதுல 2 பேர்ட் இருக்கு. பேர்ட்ஸ். ஓகே.
ஒண்ணுல பக்கெட் இருக்கு, இன்னொன்னுல பக்கெட்ல இல்ல. அதுல பக்கெட் பக்கெட் இல்ல. பக்கெட் எங்க இருக்கு? ஓ ஆமா ஆமா, பக்கெட் இருக்கு, பக்கெட் இருக்கு, பக்கெட் இருக்கு. ஒன்ல சேஃப் ஜாக்கெட் இருக்கு, ஒன்ல சேஃப் ஜாக்கெட் இல்ல. ஓகே, ஆளுக்கு ஒண்ணு. நண்டு போட்ல crab. வந்து அந்த இது இல்ல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வந்து இது இல்ல. எந்த இடத்துல புரியல? கிளவுட் டிஃபன். போட் மேல அந்த ஷிப், அந்த ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஒரு சிம்பிள் இல்ல. ஆமா Danger ஆமா symbol. ஆமா ஆமா, டேஞ்சர் சிம்பிள். அதான் ஸ்கல் இருக்கு, ஒன்று ஸ்கல் இல்லை, எலும்பு கூட போட்டுக்கு. பைலட் ஷிப்பாக இருக்கும் போல. அதுல ஒரு மரம் இருக்கு, இதுல ஒரு மரம் இல்ல. அதுல ஒரு மரம் இருக்கு, இதுல ஒரு பேர்ட்ஸ் மரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுல 2 இருக்கு, இதுல 3. ஆமா ஆமா, 2 3 பக்கெட்டு. இது ஒரு பாறையில ஒரு பாறை இல்ல. கரெக்ட், சின்ன பாறை பாறை இல்லை. இல்ல. பார்த்தீங்கன்னா பாறை கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அப்புறம் இந்த இங்க வந்து மேல ஒரு கப்பு வச்சிருக்காங்க, இங்க ஒரு கப் இல்ல. ஆமாம், அது ஒரு கப்பு மாதிரி என்னமோ அங்கே இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் இருக்கா, ஸ்டெப்ஸுக்கு மேலே கப்பு மாதிரி இருக்குது. அப்புறமா ஒரு சேஃப் ஜாக்கெட். சேஃப் ஜாக்கெட் இருக்கு, அங்கே இருக்குது. ஆமாம் ஆமாம், அந்த ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அப்புறம் பின்னாடி அந்த ட்ரீயில் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பிக்சரில் 2 மரம் இருக்குது, இன்னொன்று ஒரு மரம் தான் இருக்குது. நான் ஒன்று சொல்லிட்டேன். சரி, ஓகே போதும். ஓகே, எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஒண்ணுல கிராப் இருக்கு, ஒண்ணுல கிராப் இல்ல. ஓகே, கிளாக்கா? சரி, ஓகே. ஸோ இது வந்து நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னா, இப்போ 2 பிக்சர் இருக்குது இல்லையா, 2 பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை பார்க்குறோம், இந்த பிக்சரை பார்க்குறோம். இது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்துட்டே இருப்போம். அதாவது பிகினிங்கில் நிறையா பார்க்கும்போது இது அதில் இருக்கா, இதில் இருக்கா, அதுக்காக மாட்டேன். அப்படி இன்னும் கொஞ்சம் டைமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, எடுத்த சில விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. சில டிஃப்ரென்சஸ்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுறப்ப தான் நமக்கு வந்து அது தெரியுது. ஓகே, ஸோ நேரம் ஆகும்போது இப்போ இந்த ஸ்டோன், அப்புறம் இந்த சின்னதாக இருக்க விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டே நமக்கு தெரில. ஓகே, இதே போல் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இயரை வந்து ட்ரெயின் பண்ணி அதில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி நமக்கு விஷுவலாக சில விஷயங்கள் உடனே கண்டுபிடிக்கிறோம், சில விஷயங்கள் லேட் ஆகுது. அதே போல் ஆடியோவில் லெசன் பண்ணும்போது சில விஷயங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும், சில விஷயங்கள் லேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும், காது கொஞ்சம் வேலை கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ இந்த இயர் ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்குன்னா நம்ம சாங் எழுதுறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இன்னும் பல விஷயங்களுக்கு, கேட்குறத கண்டுபிடிக்கிறதுக்கு அநேகமாக நமக்கு நிறைய விஷயம் உதவும். ஓகே, ஸோ இது எப்படி செய்யணும்? இப்போ மட்டும் இல்லை, இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பொழுதுமே இதை செய்யும் பொழுது சில விஷயங்கள் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இதை சவுண்ட் மேட்ச் பண்ணும் பொழுது அந்த பாட்டுக்கு நோட்ஸ் இருக்கிறதா இருந்தாலும் சரி. ஓகே, முதல்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மேக் ஷுவர் யூ ஆர் இன் அ குவைட் பிளேஸ். நமக்கு வந்து அமைதியான இடம் இருக்கணும். ஏன்னா லிசன் பண்ணும்போது இப்போது விஷுவலாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கண்ணுக்கு மட்டும்தான் வேலை. அப்படிங்கிறப்போ நமக்கு பக்கத்தில் ஏதாவது சவுண்டு வந்தாலும் பெருசாக நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா விஷுவல் தானே. அந்த பிக்சரை யாராவது மறைச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப டென்ஷன் அவனால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ இது பிக்சரை விஷுவலாக பார்க்குறப்போ வர டிஸ்டர்பன்ஸ். ஆனால் இயரில் நம்ம கேட்டு டியூன் மேட்ச் பண்ணுறப்போ நமக்கு வேறு சவுண்டு, யாராவது பேசுகிறதோ சத்தம் போடுறதோ விளையாடுற சவுண்டை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சவுண்டு மேட்ச் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ முதல்ல நம்ம சவுண்டு மேட்ச் பண்ணுறதுக்கு மேக் ஷுர் யூ ஆர் இன் அ குவைட் பிளேஸ், அமைதியான ஒரு இடம் நமக்கு இருக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் ஆரம்பத்தில் ஒன்று ஏர்லி மார்னிங்கில் இல்லை நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த டைமில் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து அமைதியாக இருப்பாங்க. இல்லை நடுவுலையும் நான் இருக்கிற இடத்துல ஃப்ரீயாக தான் இருக்குது, அமைதியாக தான் இருக்குன்னா நீங்கள் எப்போ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷுர் தட் யூ ஆர் இன் அ குவைட் பிளேஸ், குவைட் என்விரான்மெண்ட். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறது. ஓகே, ரெண்டாவது நம்ம லிசன் பண்ணுற ஆடியோ, ஒரு சத்தத்தை கேட்குறோம், அந்த சவுண்டில் தான் மேட்ச் பண்ண போகிறோம், அது என்ன நோட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கேட்குற அந்த மியூசிக்கை, அந்த சவுண்டை ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கவனமாக கேர்ஃபுல்லாக நல்லா என்ன சொல்லுவாங்கள்ல, வாட்ச் வாட்ச் பண்ணணும் அப்படின்வாங்க. நல்லா கூர்ந்து கவனிக்கணும், கண்ணில் இல்லை, பட் அந்த சவுண்டை வந்து நல்லா லிசன் பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
சரிங்களா? ஸோ அப்போ தான் அந்த மேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதே போல் ஒரு சவுண்டு நமக்கு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ நமக்கு கீபோர்டில் அந்த சவுண்டு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ எந்த ஒரு சவுண்டாவது நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போ எப்படி நம்ம சவுண்டு மேட்ச் பண்ணுவோம்? அவங்க எஃப் வாசிக்கிறாங்களா, இல்லை ஜி நோட் இருக்கா, சி நோட் வாசிச்சாங்களா, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியாது. அப்போது முதல்ல என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியாதனால நம்மளா ரஃபாக குத்து மதிப்பாக என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். 12 நோட்ஸ் இருக்கு இல்லையா? சிலேருந்து பி வரைக்கும் 12 நோட்ஸ், ஏதாவது ஒரு நோட்டை ப்ரெஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐ நான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சவுண்டு ப்ளே வாசிக்கிறாங்க, அந்த சவுண்டை நான் மேட்ச் பண்ணணுன்னு பார்க்குறேன். அப்போ எஃப்ஐ முதல்ல அழுத்திட்டு என்ன பண்ணுவேன் அப்படி, எதுக்கு எஃப் அழுத்துறேன் எனக்கு தெரியாது எந்த நோட்டுன்னு. அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு நோட்டை அழுத்துறேன். இப்போ எஃப் அழுத்திட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க அந்த கேட்குற சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கேட்குற சவுண்டு நான் வாசிக்கிற எஃப் நோட்டோட ஷார்ப்பாக இருக்கா, ஹையராக இருக்கா, இல்லை லோவராக இருக்கா, ஃப்ளாட்டாக இருக்கான்னு முதல்ல கெஸ் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல நான் செய்ய வேண்டிய வேலை, எனக்கு நோட்ஸ் தெரியாது, அவங்க என்ன மியூசிக் வருது, என்ன நோட்ஸ் எனக்கு தெரியாது, எந்த நோட்ஸ் அப்படின்னு. ஸோ நானாக ரஃபாக தான் ஏதாவது ஒரு நோட்டை சூஸ் பண்ணி எஃப்னு ப்ரெஸ் பண்ணுறேன். எஃப்னு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், என்ன கண்டுபிடிக்கணுன்னா, நான் கேட்குற சவுண்டு நான் வாசிக்கிற சவுண்டோட ஹையராக இருக்கா, லோவராக இருக்கா, அதை கண்டிப்பாக நம்ம கெஸ் பண்ணியே தான் ஆகணும். அதை நம்ம கெஸ் பண்ணால் தான் நமக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். என்னென்னா, நமக்கு ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதான்னு தெரியும். இப்போ நான் எஃப் வாசிக்கிறேன், வாசிட்டு அந்த கேட்குற சவுண்டு ஹையராக இருக்கா, லோவராக இருக்கா எனக்கு தெரில அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், மேலே போவேன், கீழே வருவேன், அங்கிட்டு போவேன். ஸோ நான் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ முதல்ல இப்போ எஃப் வாசிக்கிறேன், எனக்கு அது ஹையராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, இப்போ ஹையராக இருக்குது. அப்போ எஃப்க்கு அப்புறம் எஃப் ஷார்ப் வாசித்து திரும்ப செக் பண்ணுவேன். இல்லை இன்னும் ஹையராக இருக்குது, அப்போ அடுத்து ஜி போவேன். இது போல் ஒரு ஸ்டெப்பாக போய் அந்த சவுண்டை வந்து கரெக்டாக அது மேட்ச் பண்ணுற வரைக்கும் மேட்ச் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிகினிங்கில் மேட்ச் பண்ணுவோம். இதுதான் ப்ராசஸும் கூட. ஸோ நல்லா லிசன் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போது முதல்ல அமைதியாக இருக்கணும். ரெண்டாவது அந்த சவுண்டை 2 தடவை 3 தடவை 4 தடவை எத்தனை தடவைனாலும் நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும். மூணாவது அந்த வாசிக்கிற சவுண்டை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம். என்னடா சவுண்ட் வருது? ஓகே, ஓகே, நான் பேச கேட்குதானே? சரி, நானும் ஒரு பியானோ எடுத்து வச்சுக்கிறேன். மியூசிக் ஸ்டுடியோ. Sound match ஆகல. ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். சிந்தேஷாவே போட்டுக்க வேண்டியதுதான்.
ஓகே, ஸோ நான் வந்து முதல்ல ஒரு சவுண்டு இப்போ மேட்ச் பண்ணி காட்டுறேன். ரோவின், கீபோர்டு ஆனில் வச்சுருக்கியா? ஆன்ல தான் வச்சிருக்கேன். ஓகே, மைக் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ண பார்ப்போம், விட்டு விட்டு. அப்படியே ஒரு செகண்ட் கேப் விட்டு ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ இப்போ ரோவின் வந்து ஒரு சவுண்டை ப்ளே பண்ணுறாரு பியானோவில். இப்போ எனக்கு தெரியாது எந்த சவுண்டுன்னு தெரியாது. இப்போ நான் வந்து அதை மேட்ச் பண்ண போகிறேன். அதை விட்டு வாசிக்கிட்டே இருந்தேன். ஓகே, ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, பாஸ் பண்ணு. ஸோ இப்போ ரோவின் வந்து ஒரு சவுண்டு வாசி எனக்கு தெரில எந்த சவுண்டுன்னு. இப்போ நான் என்ன பண்ணேன், டியை வந்து கெஸ் பண்ணியிருக்கேன். டியை வந்து ப்ரெஸ் பண்ணேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு தெரியாதனால ரஃப்பாக தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்போ நான் டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணுன்னு சொன்னேன். இப்போது நான் டி வாசிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ ரோவின் வாசித்த சவுண்டு நான் வாசிக்கிற நோட்டோட ஹையராக இருக்கா லோவராக இருக்கா, ஹையர்னா ஷார்ப்பாக இருக்கா ஃப்ளாட்டாக இருக்கா மேலே இருக்கா கீழே இருக்கா, அதை நான் முதல்ல கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணால் தான் நான் ரைட் சைடில் வாசிக்கிட்டே போகிறதா இல்லை லெஃப்ட் சைடில் வாசிக்கிட்டே போகிறதா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். சரியா? திரும்ப அதே கீயை வாசி, விட்டு வாசி. ஏ ஷார்ப் தானே? ஓகே, ஸோ அப்போ நான் முதல்ல என்ன பண்ணேன், எனக்கு வந்து தெரில, நானாக டியை வந்து ப்ரெஸ் பண்ணேன். டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நான் கெஸ் பண்ணுறேன் அந்த நோட்டு ஹையராக இருக்குது, ரோவின் வாசிக்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது, நான் வாசிக்கிற டி லோவராக இருக்குது. அப்புறம் எடுத்து என்ன பண்ணேன், டி ஷார்ப் செக் பண்ணுறேன். டி ஷார்ப் வாசிக்கிறேன், திரும்ப அந்த சவுண்டை கேட்குறேன், அது இன்னும் ஹையராக இருக்குது. அப்புறம் இ வாசித்தேன், அது இன்னும் ஈயோட ஹையராக இருக்குது. அப்புறம் எஃப் வாசித்தேன், அப்புறம் எஃப் ஷார்ப் வாசித்தேன், ஜி வாசித்தேன், அப்புறம் ஜி ஷார்ப், ஏ ஷார்ப் போகும் பொழுது அந்த சவுண்டு எனக்கு மேட்ச் ஆச்சு. சரியா? அப்போது ஓகே, ஏ ஷார்ப் தான். ஸோ பிகினிங்லேயே நமக்கு மேபி டைம் எடுக்கலாம், ஆனால் நம்ம கொஞ்சம் அதான் நம்ம சொன்னேன் இல்லையா, நம்ம இயரை ட்ரெயின் பண்ணாமல் இருந்திருப்போம் இந்த மாதிரி. அதனால் ஒருத்தருக்கும் டைம் மாறி எடுக்கலாம். இந்த சவுண்ட் மேட்ச் பண்ணுறது வரவே வராதுன்னு கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு நாள் ஆகுது, ஒருத்தருக்கு 2 நாள் ஆகும், 3 நாள், அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கலாம். அப்புறம் எவ்வளோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், எப்படி லிசன் பண்ணுறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை பொறுத்து வித்தியாசம் இருக்கலாமே ஒழிய, பட் நம்ம ப்ராசஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். ஓகே, சரி. அப்போது சவுண்டை கேட்குறோம், நமக்கு எதுன்னு தெரியாது, நம்மளாம் ஒன்று வந்து கெஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹையராக இருக்கா லோவராக இருக்கான்னு பார்த்துட்டு போய் மேட்ச் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இதுதான் பிகினிங் ஸ்டேஜ், அதாவது இந்த சவுண்டு மேட்ச் இருக்குல்ல பிகினிங். ஏன் பிகினிங் சொல்கிறேன்னா, நமக்கு பாட்டுன்னு வரும் பொழுது நமக்கு என்ன இருக்கும், ட்ரம்ஸு பேஸு கிட்டாரு எல்லாம் மியூசிக் கலந்துருக்கும். அப்போ அதில் லிசன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நமக்கு பியானோ மட்டும்தான் இருக்குது இல்லையா, ஸோ இதை முதல்ல இயரை ட்ரெயின் பண்ணும். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோவுக்கு மட்டும் வச்சு நம்ம பியானோவை மேட்ச் பண்ணி இயரை ட்ரெயின் பண்ணோம். அப்புறம் ட்ரம்ஸும் இந்த பியானோவும், அப்புறம் ட்ரம்ஸு பேஸு சவுண்டு, அப்புறம் ட்ரம்ஸு பேஸு கார்ட்ஸு, இது போல் ஒன்று ஆட் பண்ணி நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து லிசன் பண்ண எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து என்ன சொல்கிறோம், ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸிவ் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து ஆச்சரியமே இல்லை. சரியா? சரி, ஓகே. ஸோ இன்னொரு கூட நான் டெஸ்ட் ப்ளே பண்ணி சொல்கிறேன். வேறு யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா, இவங்க ஃப்ராடு பண்ணுறாங்க, இவங்க 2 பேர் சொல்லி வச்சுக்கிட்டு வாசிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் கீபோர்டு ஆன் பண்ணி வாசிக்கலாம், நான் மேட்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சவுண்டு வந்து ப்ளே பண்ணுறேன். சரியா? நான் வந்து ஒரு சவுண்டு ப்ளே பண்ணுறேன். ஒயிட் கீஸ் CDEFGAB, ஷார்ப்பெல்லாம் வாசிக்கலை, CDEFGAB, இந்த 7 நோட்ஸில் ஏதாவது ஒரு நோட்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை லிசன் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் நான் ட்ரை பண்ண போல் ஏதாவது ஒரு கீ அழுத்துங்க. அப்புறம் நான் ப்ளே பண்ணுற நோட்டு நீங்கள் வாசிக்கிறத விட ஹையராக இருக்க லோவாக இருக்கான்னு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள்.
அந்த சவுண்டை ஹம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த மேலே கீழே ஏறுறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த சவுண்டு வரப்பையே நீங்களும் கூட ஹம் பண்ணுங்கள், அந்த சவுண்டை சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஹம் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் அந்த சவுண்டை நான் ரிப்பீட் பண்ணுறேன். அப்படியே ஒரே சவுண்டு தான், பியானோ சவுண்டு. சிலேருந்து பி வரைக்கும் தான், ஷார்ப்பெல்லாம் இல்லை. ஓகே, ரெடியா? ஸோ கேட்டுட்டு யார் கண்டுபிடிங்களோ கமெண்ட் பாக்ஸில் அந்த நோட் நேமை டைப் பண்ணுங்கள். சீனா சி, டினா டி, ஈனா இ, அதை வந்து டைப் பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். சரி, ஓகே, நான் வந்து ப்ளே பண்ணுறேன். சவுண்டு கேட்குதா? அச்சோ, நான் பாரு நவுத்தாமே இருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒரு 1 2 1 2 3 4 5 6 7 ஒரு 10 15 பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, நிறைய பேர் டி கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் சி சொல்லியிருக்கிறீங்க, டேவிட் பிரேம். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் டி. டி தான் கரெக்ட். ஸோ நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமே 7 நோட்ஸில் கெஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறப்போ சி ஆர் டி அப்படி தான் நான் வந்து போவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே ரிசல்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அவ்வளோ கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கீங்க. வேறு ஒரு நோட் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அதே போல் லிசன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேக நோட் டச் பண்ணுங்கள். ஹையராக்கா லோவராக்கான்னு பார்த்துட்டு ஒரு நோட்டாக மேலேயோ கீழேயோ போய் நோட் நேமை டைப் பண்ணுங்கள். இதுவும் வந்து ஒயிட் கீ தான். ஓகே, ஷார்ப்லாம் போல். ஓகே, ஸோ அதிகமாக எல்லோரும் எஃப் சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் மட்டும் ஸ்டீஃபன் சி சொல்லியிருக்கிறீங்க. சியில் எஃப் தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ எஃப் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷார்ப்பும் சேர்த்து 12 நோட்ஸ் இருக்கு இல்லையா? சி சி ஷார்ப், டி டி ஷார்ப், இ எஃப் எஃப் ஷார்ப், ஜி ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி. இந்த 12 நோட்ஸில் ஏதாவது ஒரு நோட்ஸ் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். ஹியர் பண்ணுங்கள், மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதிகமாக ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட் சொல்லிக்கிங்க.
அப்புறம் ஒரு ஆள் ஜி 2-3 பேர் சொல்லியிருக்கீங்களா, யாபேஸ், எலின், ஷியாம்குமார். ஓகே, ஸோ ஜி ஷார்ப் தான் கரெக்ட் ஆன்சர், ஜி இல்லை. இப்போ நமக்கு வித்தியாசம் தெரியுதா, என்ன ஜியும் ஜி ஷார்ப்பும் ஒரு ஹாஃப் நோட் தான் வித்தியாசம். அப்போ ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் வந்து கஷ்டம் ஹாஃப் நோட் போகும்பொழுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணும் பொழுது நமக்கு வந்து இயர் ட்ரைனிங் வந்து, இந்த இயர் ட்ரைனிங்கிறது ரொம்ப நாள் ப்ராசஸ். நம்ம எப்படி சவுண்டு கேட்குறோம், எப்படி மியூசிக்கை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ உள்வாங்குறோம், எவ்வளோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், இதெல்லாம் சேர்த்தது. அது ஒருத்தரை பொறுத்து டைம் வந்து மாறும். சரி, வேறு யாராவது இப்போது நோட்ஸ் கண்டுபிடிக்கிறவங்க, நோட்ஸ் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் எந்த நோட்ஸ் வாசிக்கிறீங்களே தெரியல அப்படின்னு சொல்கிற இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொல்லுங்கள். நம்ம இன்னும் சிம்பிள் எக்ஸசைஸ் பார்ப்போம். அதாவது நான் சி டு பி சொல்லிங்க, எனக்கு கண்டுபிடிக்க முடியல, மேலே போதா கீழே வருதா தெரியல, ஆனால் கீபோர்ட் வச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கீபோர்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம இன்னும் சிம்பிள் எக்ஸசைஸ் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆமாம், எல்லாருமே கற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஓகே, ஸோ யாரும் சொல்லாதனால எல்லாருமே ஒரு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஜி ஷார்ப் ஜி வரனால நம்ம கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ நம்ம லிசனிங் தான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து இப்போ நான் வந்து இப்போ சவுண்டு ப்ளே பண்ணி நீங்கள் வந்து வாசித்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். வேறு எப்படி பண்ணலாம், நீங்களே எப்படி பண்ணலாம் அப்படின்னா 1 minute நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ சவுண்டை நீங்கள் வந்து வாசிச்சுருந்தா எப்படி வாசிச்சுங்கிறது சும்மா அப்படி ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த நோட் தெரியாது. ஸோ குவாய்ட் ரூமில் இருப்போம், 2 தடவை கேட்போம். அப்புறம் ப்ளே எனி நோட் ரஃப்லி குத்து மதிப்பாக நோட் எழுதிட்டு அப்புறம் அந்த சவுண்டு ஹையராக இருக்கா லோவராக இருக்கான்னு மேட்ச் பண்ணி நம்ம பார்ப்போம். இதுதான் அப்படியே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஸோ நீங்கள் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், இப்போ நான் ப்ளே பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒன்று. நீங்கள் எப்படி பண்ணலான்னா, நீங்கள் வந்து வேறு யாரையாவது வீட்டில் இருந்தாங்க ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அவங்கள ப்ளே பண்ண சொல்லிவிட்டு, அதாவது நீங்கள் கண்ணை மூடிட்டு இல்லை துணியை வச்சு கட்டிட்டு அவங்க ஏதாவது ஒரு கீ அழுத்து அப்படின்னு சொன்னோம், ஏதாவது ஒரு கீ அழுத்தினோடனே நீங்கள் அப்புறம் அதை மேட்ச் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 4th ஆக்டேவில் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் 3rd ஆக்டேவில் மேட்ச் பண்ணுங்கள். அவங்க 4th ஆக்டேவ் எஃப்னா நீங்கள் 3rd ஆக்டேவில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா இது அவங்க ப்ரெஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கணும்னா இது ஒன்று. ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே போல் கண்களை மூடிட்டோ இல்லை துணி வச்சு கட்டிட்டோ உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறவங்கள ஏதாவது ஒரு கீ அழுத்துங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை அழுத்திட்டு விட்டுறணும். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா 5 seconds கேப் 1 2 3 4 5 அப்புறம் மேட்ச் பண்ணணும். அவங்க சவுண்டை ப்ளே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஒரு தடவை ப்ளே பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த சவுண்டை நம்ம என்ன பண்ணணும், மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ சவுண்ட் வாசிக்கிறாங்க அப்படின்னு ஹம் பண்ணிக்கணும். அப்புறம் 5 seconds கழிச்சு 1 2 3 4 5 அப்படின்னு அந்த சவுண்டை சொல்லிக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஸோ இப்படி இது செகண்ட் எக்ஸசைஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நமக்கு இது தரவானாதான், அதாவது சவுண்டை கேட்டுக்கிட்டே நம்ம மேட்ச் பண்ணி கொஞ்சம் தரவானாதான் அடுத்து இது வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த சவுண்டு மேட்ச் அப்படிங்கிறது வந்து இது லாங் ப்ராசஸ், ஜஸ்ட் ஒரு 2-3 நாள்லையோ இல்லை 1 மாதத்துலேயோ வந்துடாது. அது நம்ம எப்படி அந்த சத்தத்தை புரிஞ்சுக்கிறோம், எப்படி லிசன் பண்ணுறோம், ஹவு வி கான்சென்ட்ரேட், நமக்கு தேவையில்லாதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஸோ ஒருத்தருக்கும் மாறும் அந்த சவுண்ட் கேட்குறது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எக்ஸசைஸு. உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து இருக்குது, நான் லிங்க் ஷேர் பண்ணுவோம், பிரதர் பண்ணுவாங்க. அதில் எப்படி இருக்குன்னா, இப்போ பிகினர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த நோட் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்டி அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நான் 7 நோட்ஸ் சொன்னேன் இல்லையா, அது சிஆர்டி, சி இல்லைனா டி இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். அப்போ அதை கண்டுபிடிச்சி சிஆர்டின்னு கண்டுபிடிக்கணும். இப்படின்றப்ப என்ன நமக்கு வட்டம் சுருங்குறப்ப கொஞ்சம் ஈஸி. சிடி, டிஇ, இஎஃப், இஆர்எஃப், எஃப்ஆர்ஜி இதில் ஒன்று அந்த எக்ஸசைஸில் இருக்கும். அப்புறம் சிடிஇ 3ல் ஏதாவது ஒன்று, டிஇஎஃப் இந்த 3ல் ஏதாவது ஒன்று அப்படி எக்ஸசைஸ் இருக்கும். அப்புறம் சிடிஇஎஃப் அதாவது ஒரு நோட்டாக ஆட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அது லிங்க்கை நான் ஷேர் பண்ணுவாங்க. நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதில். பட் பிகினர்ஸ் ஆகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எடுத்த உடனே 7 நோட்ஸ் கண்டுபிடிக்கிறேன்றப்ப நமக்கு அது பிரச்சனை இல்லை, அது வந்து தேவையில்லை, அதை கண்டுபிடிச்சிட்டனால. ஸோ பிகினர்ஸ் ஆகிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முதல்ல வாசிக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, ட்ரம்ஸோட பியானோ நோட்டை வச்சுட்டு பியானோ கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு கார்டு, லெஃப்ட் ஹேண்டில் கார்டு, ரைட் ஹேண்டில் வர மாதிரி அதை எக்ஸசைஸ் நான் ரெடி பண்ணுறேன். பட் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஹியரிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது, ஏன்னா ஒரு எலிமெண்ட்டாக இன்க்ளூட் பண்ணும்பொழுது
நமக்கு கவனம் வரும், டிஸ்டர்பன்சஸ் வரும், பேஸ் கிட்டார் வருது, ட்ரம்ஸ் வருதுன்னா அந்த சவுண்டு வேறு கூடயே வருதா, அப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி சோலோவில் கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இயரை வந்து ட்ரெயின் பண்ணணும், நிறையா பண்ணணும். ஓகே, இயர் ட்ரைனிங் நிறையா செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம இயரை டியூன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மியூசிக்கை புரிஞ்சிக்க முடியும், நோட்ஸ் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே வந்து நம்ம சீக்கிரம் பண்ண முடியும். எப்போனா இந்த சவுண்டு மேட்ச் நமக்கு வந்து பண்ணாதான், இது சி தான், இது எஃப் ஷார்ப் தான் அப்படின்னு ஓக்கலாக வரும்போது. இன்னும் ஓக்கலில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பியானோ சவுண்டில் கேட்டிங்கன்னா அது வெறும் சவுண்டு தான். ஓகே, ஆனால் பாடலாக வரும்போது அது சிலபிள்னா என்ன, ஒரு வார்த்தை சவுண்டோடு இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஒன்றா வார்த்தை மேலே கவனம் போகும், அந்த லிரிக்ஸ் மேலே கவனம் போகும், அந்த ராகத்தின் மேலே கவனம் போகும். நமக்கு அதெல்லாம் போகவே கூடாது. ஆல் வி ஹாவ் டு ஹியர் இஸ் திஸ் சவுண்ட், அவ்வளோதான். அப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் சீக்கிரம் அந்த நோட்ஸை கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய கவனம் சிதறந்துச்சு இல்லை டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதை நான் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஆட் பண்ணலாம், எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த சவுண்ட் மேட்ச் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி செய்யணும் அப்படின்னு. நிறையா பண்ணுங்கள். இந்த 2 எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாட் பண்ணுங்கள். நான் அடுத்த எக்ஸசைஸை ரெடி பண்ணி கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அதாவது ட்ரம்ஸு, கிட்டார் அந்த மாதிரிலாம் சேர்ந்து இருக்குன்னு நோட்டை கண்டுபிடிக்கிறது. சரியா, அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம்.